வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துல நாங்க எப்படிப்பட்ட நபர்களை கொண்டு வருவோம்னா, மக்களுக்கு அவங்க மேல அன்பு இருக்கும், பேரும் புகழும் கொடுத்து பெரிய ஆட்களாக்கும், உயரமான நாற்காலியில உட்கார வைக்கும். அப்புறம் மக்கள் அவங்க கிட்ட அவங்க வேலைக்கான கணக்கு கேட்பாங்க, அப்புறம் அவங்க கிட்ட கேள்விகள் கேட்பாங்க, குற்றச்சாட்டும் சுமத்துவாங்க. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆப்கி அதாலத்துக்கு வந்திருக்கிறது ஜனதா தள் யுனைடெடோட தலைவர் நிதிஷ் குமார். ஆப்கி அதாலத்தில் ஆஜராகுமாறு அழைக்கிறோம். இன்றைய வழக்க ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு நிதிஷ்குமார் மீது. ஆப்கி அதாலத்தில் ஜேடியுவின் தலைவர் நிதிஷ்குமார் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எல்லார் கூடவும் சண்டை போடுவாரு. நிதிஷ் சார், உங்க பார்ட்டி மக்களும் அப்புறம் எதிர்கட்சி மக்களும் ரெண்டு பேரும் இதை தான் சொல்லுவாங்க. நிதிஷ்குமார் அவர்கள் மக்களை ஏணி மாதிரி பயன்படுத்துவாரு, அப்புறம் அவருடைய வேலை முடிஞ்சதும் கழட்டி விட்டுடுவாருன்னு சொல்றாங்க. இது உண்மை இல்ல. நான் எல்லாரையும் என் கூட கூட்டிட்டு போக முயற்சி பண்ணுவேன். அப்புறம் ஒரு 2-3 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா இப்ப எங்க கட்சியில ரொம்ப இணக்கமான சூழல் தான் இருக்கு. ஒரு காலத்துல நீங்க லாலு யாதவ் கூட சேர்ந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க. அவருடைய உதவியால நீங்க அசெம்பிளிக்கு போனீங்க. அதுக்கப்புறம் அவருடைய நாற்காலிக்கே வேட்டு வைக்க முயற்சி பண்ணீங்க. இது உண்மை இல்ல. அவரோட உதவியால நான் இதுவரைக்கும் எங்கேயுமே போய் சேரல. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அது என் உழைப்பு மட்டும்தான். ஒரு கட்டத்தில் அவரும் எம்எல்ஏ ஆனாரு. அவரை யாருக்குமே தெரியாது. அப்புறம் 1989ல் எம்பி ஆனப்போ அவர் கூட சேர்ந்து நானும் எம்பி ஆனேன். அப்புறம் நாங்கள் எம்பி ஆனப்போ அந்த நேரத்தில் பீகாரோட சிங்கம்னு யாரை சொல்லுவாங்கன்னா ராம்லக்கன் யாதவ். அவர் எனக்கு எதிரான காங்கிரஸோட கேண்டிடேட். லாலு அவர்களோட உதவியால் நான் இதுவரைக்கும் எங்கேயுமே போனதில்லை. அது என்னோட அதிர்ஷ்டம். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க தேர்தல்ல ஜெயிச்சதெல்லாம் உங்க உழைப்பால தான் சொல்றீங்க? இல்ல, மக்களோட உதவியால. லாலுவோட உதவியால என்னைக்குமே நான் ஜெயிச்சதில்ல. அதுக்கு மாறாக எங்களோட உதவியால, எங்களோட அனுகிரகத்தால மாண்புமிகு கர்பூரி டாக்கூரோட மரணத்துக்கு அப்புறம் லோக்தள் சட்டமன்ற தலைவராக வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. எங்களோட உழைப்பால அவரு எதிர்க்கட்சி தலைவரானாரு. அப்புறம் எங்களோட உதவியால 1919ல் முதலமைச்சர் ஆனாரு. அவரோட உதவியால, அவரோட கருணையால, அவர் நல்வாழ்த்துகளால இதுவரைக்கும் எனக்கு எதுவுமே ஆக வாய்ப்பு கிடைக்கல. நான் எதுவுமே ஆகல. ஆனா சென்ட்ரல்ல மந்திரி ஆகிறதுக்கு நீங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸோட உதவி தேடினீங்கல்ல? இதுல உதவி வாங்குறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எங்க தலைவர். வெறும் பேருக்கு மட்டும்தான் தலைவர். பார்ட்டிய நடத்துறது நீங்க, உருவாக்குறது நீங்க, கெடுக்கிறதும் நீங்க தான். இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அவரு பேருக்கு மட்டும் தலைவர் இல்ல, நிஜமாவே அவர் தலைவர் தான். ஆனா அவரோட தலைமையில தான் நாங்க எல்லாருமே வேலை செய்வோம். அப்புறம் பீகாரும் ஜார்க்கண்டை பத்தி சொல்லணும்னா, ஜார்க்கண்டு பீகார்ல இருந்து பிரிஞ்சது தான். ஸோ அதுல முக்கியமா தொடர்ந்து நாங்க பார்ட்டியோட வளர்ச்சிக்காக வேலை செய்வோம். இந்த மாதிரி நிறைய எம்பிஸ் இருக்காங்க. அவங்களுடைய உதவியால நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மந்திரி ஆனீங்க. அவங்களுடைய உதவியால என்டிஏ அரசாங்கம் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி எம்பிஸ கோவப்பட்டு நீங்க பார்ட்டியில இருந்து நீக்குனீங்க. பிரம்மானந்த் மண்டல், அப்புறம் ரகுநாத் ஷா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள யாரையுமே நீக்கலையே. நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனீங்க. தான் அவங்களுக்கு அந்த நிலைமையை உண்டாக்கிக்கிட்டாங்க. நான் உருவாக்கவே இல்லை. அப்புறம் தேவையில்லாம அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியே போனாங்க. நாங்க இதுவரைக்கும் யாருக்குமே துரோகம் பண்ணதில்லை. ஆனா இது மட்டும் உண்மை, நாங்க யாரோட ப்ரெஷரையும் ஏத்துக்க மாட்டோம். அவங்க உங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க. பப்ளிக்லி பார்லிமெண்ட்ல பிரதம மந்திரிக்கு லெட்டர் எழுதினாங்க. அவங்களுக்கு பார்ட்டியில இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை எதுக்காக உண்டாச்சு? அந்த நேரத்தில் நான் இன்வெஸ்டிகேட் கூட பண்ண சொன்னேன். குற்றத்தையும் சுமத்துனாங்க. அதுக்கப்புறம் போயிட்டாங்க. இப்போ வேற அரசாங்கம் இருக்கு. அவங்களோட குற்றச்சாட்டு கடிதத்தை கண்டிப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், சிபிஐயோ இல்ல அதை விட பெரிய நிறுவனம் இருந்தாலோ என்கொயரி பண்ணட்டும். நீங்க எந்த பார்ட்டியில இருந்தாலும் அந்த பார்ட்டி நிதிஷ்குமாருக்காக, நிதிஷ்குமார் மூலமா நிதிஷ்குமாரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். என் சைட்ல இருந்து நான் அந்த மாதிரி எந்த முயற்சியுமே பண்ணல. கட்சிக்குள்ள நான் சொல்றதான் கேட்கணும்னு. அது மட்டும் இல்ல, நாங்க எல்லாரோட கருத்துப்படி தான் நடந்துக்குவோம். அப்புறம் மற்றவங்களோட கருத்து இருக்கே, அதுவும் என் கணக்கில் தான் சேரும். என்னோட கருத்துன்னு
இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, மக்களவை தேர்தல்ல நீங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ தொகுதிய மாத்த சொல்லி வற்புறுத்துனீங்களாமே. ஏன்னா அந்த இடத்துல நீங்க போட்டியிடுறதாலன்னு சொன்னாங்க. அதுக்கு என்னன்னா, மக்கள் தான் என்னை வற்புறுத்தினாங்க. அவர் நலந்தால தான் போட்டியிடணும்னு நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனால் அந்த ஊர் மக்களோட ப்ரெஷர்னால நாங்கள் போக வேண்டியதாயிருச்சு. என் சைடில் நான் இப்படி யோசிக்க கூட முடியாது. அப்போ இந்த இம்ப்ரெஷன் எதுக்காக வந்துச்சு? இந்த பார்ட்டியில நீங்க தான் எல்லா முடிவையும் எடுப்பீங்களாமே. அந்த நேரத்தில் அந்த பார்ட்டியில் வேற ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இங்கேயும் அது மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி எங்கள் கட்சியில் எதுவுமே இல்லை. எங்கள் கட்சியில் கூட்டு தலைமை தான் இருக்கு. அப்புறம் எல்லாரோட தலைவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தான். சரத் யாதவ் இருக்காரு. அதுக்கப்புறம் தான் எங்கள் எல்லாரோட பேரும் வரும் அதில். இந்த விஷயத்துல மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நிதிஷ் அவர்களே, நீங்க மிகப்பெரிய லீடர். இவ்ளோ நேரம் நீங்க பேசினதை வச்செல்லாம் பார்த்தா நீங்க பீகாருக்கு ரொம்ப கன்சர்ன்டா இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு இப்படிலாம் தோணலையா? நீங்க சென்ட்ரலை விட்டு பீகாருக்கு வந்து ஏதாவது பண்ணீங்கன்னா அங்க உள்ள நிலைமை மாறலாம் இல்லையா? டெவலப் கூட உங்க ஆகலாம். அட்வைஸை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். உங்களால உண்மையிலேயே பீகாரை டெவலப் பண்ண முடியுமா? அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. இந்த டைம் நாங்கள் பீகாரை வளர்ச்சி அடைய செய்வோம். நீங்க பாஸ்வான் அவர்கள் மாதிரி சொல்றீங்க. அவர்தான் போயிட்டாரே. இது உண்மை இல்லை. நாங்கள் விவசாயிகள். அப்புறம் விவசாயியோட வேலை பயிரை விதைக்கிறது. எப்போவாவது நஷ்டம் ஏற்படலாம். ஆனால் அவங்க பயிரை அடுத்த டைம் விதைக்காம இருக்க மாட்டாங்க. எங்களோட முயற்சி தொடரும். முழு நம்பிக்கை இருக்கு. ஆனால் இந்த தடவை பயிர் நல்லா விளையும். பீகாருக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. நிதிஷ் சார், தேர்தல் நேரம் மக்கள் மனசுல நிறைய கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் இருக்கு. நிதிஷ்குமார் அவர்கள் மீது மக்களின் வழக்கு தொடரும். ஒரு பிரேக் அப்புறம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு கேள்விகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் நடுவுல இருக்கிறது ஜனதாதள் யுனைடெடின் தலைவர் நிதிஷ்குமார் அவர்கள். ஆப்கி அதாலத்தில் ஜேடியுவின் தலைவர் நிதிஷ்குமார் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவரு பவருக்காக கொள்கைகள்ல காம்ப்ரமைஸ் ஆனாரு. நிதிஷ் சார், இந்த குற்றச்சாட்டு அடிக்கடி உங்க மேல சுமத்தப்படுது. அதிகமா லாலு அவர்கள் இந்த குற்றச்சாட்டை சுமத்துவாரு. நீங்க நாற்காலியில உட்கார்றதுக்கு, மந்திரி ஆகிறதுக்கு நீங்க எப்படிப்பட்ட பார்ட்டி கூட காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னா அவங்க மேல மதவாத குற்றச்சாட்டு இருக்கு. பாரதிய ஜனதா பார்ட்டியை பத்திய விஷயம்னா இல்ல பாரதிய ஜனசங்க பத்தி இருக்கலாம். அவங்க கூட சமாஜ்வாடி இருக்காங்க, சாமியவாதி இருக்காங்க. எங்க எல்லாரோட முன்னோர்களும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. இது ஒன்றும் நாங்க கொள்கைகள்ல காம்ப்ரமைஸ் ஆனோன்னு அர்த்தமே இல்லை. காங்கிரஸை எதிர்க்கிற கட்சிங்க கூட ஒன்று சேர்றது அது ஆரம்பத்திலிருந்தே இருந்திருக்கு. அப்புறம் நாங்க இன்னைக்கு அப்படிதான் காம்ப்ரமைஸ் ஆனோம். இது கொள்கைகள் கூட காம்ப்ரமைஸ் கிடையாது. இது காம்ப்ரமைஸ் இல்லையா? அந்த பார்ட்டியோட அரசாங்கத்துல நீங்க இருந்துகிட்டு அரசாங்கத்தோட மதவாத குற்றச்சாட்டுகளை காப்பாத்த நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. நாங்க அந்த மாதிரி எந்த வேலையுமே செய்யல. நீங்க சூசகமா சொல்றது குஜராத்தை பத்த கலவரம்னா நாங்க அதை கண்டிக்கவும் செஞ்சிருக்கோம். அப்புறம் இன்னைக்கு நாங்க அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அங்க உள்ள அரசாங்கம் இந்த மாதிரி கலவரங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யணும்னு. நிதிஷார், ஆப்கி அதாலத்துக்கு லாலு அவர்கள் வந்தப்ப அவர் என்ன சொன்னார்னா, ரயில்வே அமைச்சரா இருக்கும்போது நிதிஷ் அவர்கள் கோத்ரா சம்பவத்தை பத்தி எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிக்கலன்னு சொன்னாரு. பாருங்க, இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதுல நேரம் வரும்போது உங்களுக்கு தானா தெரியும். அந்த என்கொயரியை நீங்க மூடி மறைக்க முயற்சி பண்ணீங்கன்னு லாலு அவர்கள் சொன்னாரு. ரயில்வேல எப்போ எந்த சம்பவம் நடந்தாலும் அதோட என்கொயரிக்காக ரயில்வே ஆக்ட் படி கமிஷனர் ரயில்வே சேஃப்டி கமிஷனர் இருக்காங்க. அது அவங்களோட வேலை. அதை அவங்க என்கொயரி பண்ணுவாங்க. அப்புறம் யாரோட உத்தரவுமே தேவையில்லை, அதை அவங்களே பண்ணுவாங்க. ஆனா அதோட சேர்த்து இந்த ப்ரொவிஷனும் இருக்கு. ஒருவேளை ஏதாவது கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் படி விசாரணை ஆணையம் அமைச்சிட்டாங்கன்னா கமிஷனர் ரயில்வே சேஃப்டி என்கொயரி பண்ண மாட்டாங்க. குஜராத்ல என்கொயரி நடந்துட்டு இருந்தது. கமிஷன் ஆஃப் என்கொயரி போட்டாங்க ஒரு ஜட்ஜ் சாரோட தலைமையில வேற. அதுக்கப்புறம் கமிஷன் ஆஃப் ரயில்வே சேஃப்டி எங்களால என்கொயரி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார்னா, யாரு கோத்ரா இன்சிடென்ட்டை யூஸ் பண்ணாங்களோ அந்த மதவாத சக்திகளை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் சொன்னாரு. இதுக்கும் ரயில்வேக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கோத்ரா சம்பவத்தை யாராவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்கன்னா அப்போ மக்கள் பாப்பாங்க. அப்புறம் சட்டப்படி விசாரணை கமிஷன் அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஆராய்வதற்கு மத்த முறைகள் கூட இருக்கு. ரயில்வே அமைச்சகத்துக்கு அப்படி என்ன உரிமை இருக்கு? நிதிஷ் சார், லாலு அவர்கள் என்ன சொன்னார்னு இப்ப நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். What were the causes of the fire? Who were those persons? தீய கொளுத்தி போட்டது யாரு? Setting on fire. வெளியே இருந்து தீ வைக்கிற சம்பவம். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்டோட அபிஷியல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா,
இட் இஸ் குவைட் இம்பாசிபிள். ஒருவேளை வெளியிருந்து யாராவது தீ பத்த வச்சிருந்தா, at that time of fire, the window of the S coach 6 was closed. The door was tight. There were 59. அதுல இருந்த 39 passengers ட்ரெயின்ல இருந்து வெளியே வந்தாங்க. எந்த காயமும் இல்லாம 4 பேர் அவங்க ஜேர்னியை கேன்சல் பண்ணாங்க. 7 பேருக்கு மைனர் இன்ஜூரி இருக்கு. இன்ஜூர்ட், இதுக்கு மேலதான் இன்ஜூர்ட், இதுக்கு மேல, நாட் தி கீழே. நெருப்பு பத்திக்கிட்டா கீழே தான் பத்திக்கும். இந்த உண்மைய நான் மக்களவையில பேசியிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா காடுக்கு இங்க கொஞ்சம் எரிஞ்சிருக்கு, அப்புறம் இங்க கொஞ்சம், அப்புறம் இங்கேயும் கொஞ்சம், அப்புறம் அது அப்படிதான் நிதிஷ் ஆயிடுச்சு, சார், ஒரு இத படம் மாதிரி. பாத்தீங்கல்ல? இந்த உண்மைய பத்தி மக்களவையில அவர் பேசியிருக்காரு. அவர் சொன்னது வேணும்னா தமாஷா இருந்திருக்கலாம். ஆனா ஃபேக்ட் என்னன்னா, நிறைய பேரு அந்த பெட்டியில இருந்து எந்த காயமும் இல்லாம வெளியே வந்தாங்க. நிறைய பேரு அவங்களோட ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதை என்கொயரி பண்ண வேண்டியது ரயில்வே மினிஸ்டரோட பொறுப்பு இல்லையா? எல்லாரையும் என்கொயரி பண்ணமே. அவர் சொல்றது முழுக்க முழுக்க போய் நாங்க இந்த தகவலை பார்லிமெண்ட்ல கொடுத்துருக்கோம். நாங்க பார்லிமெண்ட்ல முழு தகவலை கொடுத்துருக்கோம். இந்த 6 பெட்டிலையும் யார் யார் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு, எத்தனை ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் அதுல ஏற முடிஞ்சுது, எத்தனை பேரால ஏற முடியல, எத்தனை பேர் அவங்க ஜேர்னியை கேன்சல் பண்ணாங்க. பார்லிமெண்ட்ல இந்த பேப்பரை வச்சிருக்கோம். அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு எதுவும் தெரியாது. பாருங்க சார், பாருங்க, அவருக்கு உண்மை எதுவுமே தெரியாது. அவர் என்ன சார். சொல்லியிருக்காரு? நீங்க லாலு பிரசாத் என்ன பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பார்க்க சொன்னீங்க. ஆனா அதை பார்த்தா அவரு காமெடி பண்ணி நிதிஷ் சார், வச்சிருக்காரு. அவரு இதுவும் சொன்னாரு. பீகார் தான் இந்த வேடிக்கையை தாங்கிட்டு இருந்தது. இப்ப நாடு பூரா தாங்கணுமா அத? இப்ப இந்த வேடிக்கையை நாடு பூரா தாங்கணுமா? ரயில்வேவை நடத்துறது ஒரு பெரிய விஷயம், வேடிக்கை இல்ல. ரயில்வே ஆக்ட் இருக்கு. இல்ல, அவர் அப்புறம் சொன்ன எல்லா பார்லிமெண்ட்ல விஷயங்களும் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதோட ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நாங்க பதில் சொல்லியிருக்கோம். அதாவது ஃபயர் அப்புறம் நான் ஆக்சிடென்ட், கொடுத்த பதிலுக்கு அவரால ஒரு வார்த்தை கூட பேசவே முடியலையே. அது எல்லாருக்குமே தெரியும். ஃபயர் ஆக்சிடென்ட் நான் என்ன சொல்ல- காரணம் என்னன்னு சொன்னீங்களா? நான் இதுதான் சொன்னேன். ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கான காரணத்தை போலீஸ் என்கொயரி பண்ணணும்னு. அப்புறம் கமிஷனர் ஆஃப் என்கொயரி அதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மீடியால எல்லா ரிப்போர்ட்டுமே வந்திருக்கு. அப்புறம் நான் இதை என்னோட அறிக்கையில கூட குறிப்பிட்டிருந்தேன். ஆர்பிஎஃப் மக்கள் யாரு அங்க போனாங்களோ அவங்களோட ரிப்போர்ட் இருக்கு. அப்புறம் அந்த நேரத்துல இருந்த டிஆர்எம்மோட ரிப்போர்ட் இருக்கு. அது கான்ஃபிடென்சியல். அதையே அவங்க பப்ளிஷ் பண்ண மாட்டேன்றாங்க. நிதிஷ் சார், இது உண்மை இல்லையா? அதுல ஃபாரன்சிக் கமிட்டி ரிப்போர்ட்டை நீங்க பப்ளிக் பண்ணவே இல்ல. அவருக்கு இது கூட தெரியாது. ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி ரிப்போர்ட் யாருதுன்னு தெரியாது. போலீஸோடது. எப்படி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குமோ அதே மாதிரி ஃபாரன்சிக்ஸ் லேபரேட்டரி ரிப்போர்ட் இருக்கும். அது போலீஸ் கிட்ட இருக்கு. இந்த விஷயத்துல பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ரயில்வே மினிஸ்டர் கிட்ட வந்தது. அப்புறம் நாங்க எந்த ரிப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சதோ அதை பார்லிமெண்ட்ல கொடுத்தோம். நாங்க எந்த ரிப்போர்ட்டுமே மறைக்க நினைக்கல. அது மட்டும் இல்ல, ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி ரிப்போர்ட் அதோட அடிப்படையில அங்க இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் டீம் வேலை பார்த்திருக்காங்க. லாலு அவர்கள் அந்த என்கொயரியை முழுக்க நீங்க மூடி மறைக்க முயற்சி பண்றீங்கன்னு சொல்றாரு. உண்மை வெளியே வர விடாம நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாரு. எங்க கையில அதை மறைக்கிறதுக்கு கூட உரிமையே இல்ல. அது எப்படி ஒரு ரயில்வே மினிஸ்டருக்கு, ஒரு ரயில்வே அமைச்சகத்துக்கு இந்த உரிமை எங்க இருந்து வந்தது? அதை எப்படி செய்ய முடியும்? இதை விட ஒரு பெரிய பொய் இருக்கவே இன்னைக்கு முடியாது. ரயில்வே மந்திரியை என்கொயரி அவங்க பண்ணி சொல்றது பொய்ன்னு நாங்க பார்லிமெண்ட்ல எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். மீடியா மக்கள் கூட அவரோட பேச்ச கேக்குறாங்க. நாங்க எக்ஸ்போஸ் பண்ணது, பார்லிமெண்ட்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அவர் ஏதாவது பேசினா அதுக்கு பதில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கோங்க. அப்புறம் நாட்டு மக்களே முடிவு பண்ணட்டும். பிரச்சனை என்னன்னா அவர் சொல்றது மட்டும் தான் வெளியே வரும். அப்புறம் எங்களுக்கு இது பழக்கம் இல்ல. பீகார்ல சொல்லுவாங்க வளவளன்னு பேசக்கூடாதுன்னு. எங்களுக்கு வளவளன்னு பேசுற பழக்கம் இல்ல. தினமும் அவரு ஒரே விஷயத்தை தான் பேசிட்டு இருப்பாரு. நான் அரசியல்ல இருக்கேன். எனக்கு கம்பீரமா வேலை பார்க்க தெரியும். எனக்கு என் பொறுப்பு என்னன்னு நல்லா தெரியும். அப்புறம் ரயில்வே மந்திரியா எனக்கு என் கடமை என்னன்னு தெரியும். அப்புறம் ரயில்வே மினிஸ்டர்ன்றதால அவர் கடவுள் ஒன்றும் ஆயிட மாட்டாரு. யாரோட வேலையும் அவர் செய்வாங்க. அப்புறம் லா அண்ட் ஆர்டருக்கு அது சம்மந்தப்பட்டிருந்தா அதை அரசாங்கம் பார்த்துட்டு போறாங்க. நிதிஷ் சார், கேள்வி இதுதான். பெட்டியில எப்படி தீ பத்திக்குச்சுங்கிறத ஏன் என்கொயரி பண்ணவே இல்ல? ரயில்வே ஆக்ட்லயே ப்ரொவிஷன் இருக்கு. ஒருவேளை ஏதாவது என்கொயரி கமிஷன் அமைக்கப்பட்டதுன்னா கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் படி கமிஷனர் ரயில்வே சேஃப்டி அவங்க வேலையை நிறுத்திடுவாங்க. அப்புறம் அவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் என்கொயரி டிபார்ட்மெண்ட்ட கொடுத்துருவாங்க. கமிஷனர் ரயில்வே சேஃப்டி வெஸ்டர்ன் சர்க்கிள்ல இது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை மறுத்துட்டாங்க. நாங்க என்கொயரி பண்ண முடியாது. இதை கூட நான் பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்கேன். அதனால லாலு பிரசாத் சொல்றது அது முழுக்க முழுக்க அவர் உளறிட்டு இருக்காரு. அப்படிதான் சொல்லணும். அப்புறம்
இது முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். நான் இதை அடிச்சு சொல்லுவேன். இதை தவிர வேற எதுவுமே இல்ல. இதுல என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்க முடியும் ஏன் சொல்லுங்க? பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இல்ல? இதை பத்தி நாட்டுல சர்ச்சைகள் நடந்துகிட்டே இருக்கும். சொல்லப்போனா அவரோட உயிரே இதுல தானே இருக்கு. அவர் எல்லா விதத்திலயும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு, முக்கியமா முஸ்லீம் ஜமாத்துக்கு அவர் மெசேஜ் கொடுத்துட்டு இருப்பாரு. வேற எந்த விஷயம் இல்ல, அவர் இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. நிதிஷ் சார், முஸ்லிம் ஜமாத்துக்கு நீங்களும் மெசேஜ் கொடுப்பீங்க. என்ன சொல்லுவீங்கன்னா, தலித் முஸ்லிம்க்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு நீங்களும் மெசேஜ் கொடுப்பீங்க. நாங்க மெசேஜ் கொடுக்கல, அவங்களோட உரிமையை பத்தி பேசுவோம். இது அவங்களோட உரிமை. ஹிந்துஸ்ல எப்படி தலித் இருக்காங்களோ அதே மாதிரி வேலை முஸ்லிம்ஸ்லயும் பண்றோம். அவங்களும் தலித்து தான். எப்படி ஹிந்து தலித்துகளுக்கு எப்படி ரிசர்வேஷன் கிடைக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் கிடைச்சாகணும். அப்புறம் ஆர்டிகல் 341ல இதை இன்க்ளூட் பண்ணணும்னு நாங்க அடிக்கடி பேசுவோம். ஏன்னா நீங்க அவங்களுடைய ஓட்டை அடையணுங்கிறதுக்காக. ஓட்டுக்காக இல்ல. திரு லாலு பிரசாத் யாதவ் மாதிரி ஆளுங்க இதுல செக்யூலரிசத்தை வலிமையாக்க மாட்டேன்றாங்க. அவங்க எந்த மாதிரி பேசுவாங்கன்னா, அதனால கம்யூனலிசம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். இதனால செக்யூலரிசம் ஸ்ட்ராங் அப்புறம் ஆகாது. நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணுவாரோ அதனால இல்ல, செகுலரிசம் மோடி ஸ்ட்ராங் சாரை ஆகும். யாரால் டிஃபெண்ட் பண்ண முடியும்? நரேந்திர மோடியை நாங்க டிஃபெண்ட் பண்ணவே இல்ல. நீங்க அவரோட ஒரு ஃபுட்டேஜை இங்க காட்டுனீங்க, அதாவது லாலு பிரசாதோடது. அப்புறம் இங்க இருக்கிற ஆடியன்ஸை கூட என்டர்டெயின் பண்ணீங்க. அப்புறம் இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகும்போது மக்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். ஆனா இது வருத்தமான விஷயம். ஆனா நான் என்ன நம்ம சொல்ல எத்தனை வரேன்னா, நாளைக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க போறோம்? பீகார் மக்கள் அழுதுகிட்டு இருக்காங்க, பசியால, ஏழ்மையால. 50 லட்சம் மக்கள் வருஷம் வருஷம் பீகாரை விட்டு வயிற்று பசியை போக்குறதுக்காக பஞ்சாப், ஹரியானா, தில்லி, அப்புறம் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. பீகார் எப்பவும் இப்படியே தான் இருக்குமா? அங்க இருக்கிற மக்கள் லேபரர்ஸா தான் வெளியே போகணுமா? கடந்த 15 வருஷமா பீகார் மக்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அவரை சிரிச்சிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க. அவருக்கு எவ்வளவு ஓட்டு போடுறாங்களோ அதை விட டபுள் மடங்கு ஆப்போசிட்ல போடுவாங்க. அவருக்கு கிளியர் கட் மேண்டேட் கிடைக்கும்னு நான் நம்பவே மாட்டேன். இதுவரைக்கும் அவரால் 50% ஓட்டு வாங்க முடிஞ்சது அதிகமா? 1990ல நாங்கள் எல்லாரும் சேர்ந்திருந்தோம். 1995ல லாலு பிரசாதோட அரசாங்கம் உருவாச்சு. வெறும் 27.78%ல, அதாவது 28% கம்மியில கட்சியோட ஓட்டு முழுசாவே செதறி போச்சு. அதுக்கப்புறம் அப்போ எங்களுது சமதா பார்ட்டி, அதுக்கப்புறம் பாரதா பார்ட்டி கூட இணைஞ்சப்புறம் ஓட்டு கேட்குற வேலை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆச்சு. இந்த முறை மறுபடியும் செதறி போனா மறுபடியும் அவர் அப்படி ஜெயிப்பார். எதுவுமே நடக்காது. கொஞ்சமா தான் செதறும். இந்த தடவை நாங்க என்ன விரும்புறோம்னா, ஸ்ரீ ராம்விலாஸ் பாஸ்வானும் இந்த விதமான கூட்டணியில இணையணும்னு. ஆனா அவரோட அரசியல் சூழ்நிலை அப்படி இருக்கு, அவரால் இணையவே முடியல. மற்றபடி எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்க சொன்னீங்கன்னா, இப்போ லோக்சபா தேர்தல்ல 5% கூட்டணி லாலு பிரசாத்தோடது, அப்புறம் பாஸ்வானோடது, காங்கிரஸ் பார்ட்டியோடது, அப்புறம் என்சிபியோடது, தென் சிபிஎம்மோடது, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் தேர்தல்ல போட்டியிட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டு 44%. அப்புறம் ஜனதாதளம் அப்புறம் பிஜேபி சேர்ந்து போட்டியிட்டாங்க. அவங்களுக்கு 37% ஓட்டு கிடைச்சது. ராம்விலாஸ் பாஸ்வான் அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சிட்டாரு. அவருக்கு 7 to 8% ஓட்டு இருக்கு. அவரு பிரிஞ்சு போனதும் இன்னைக்கு எங்க ஓட் பர்சன்ட் அதிகமா இருக்கு. லாலு அவர்களோடது 36%, எங்களுக்கு 37%. லாலு அவர்களுக்கு எந்த மேண்டேட்டும் கிடைக்காது. போன தடவை அவருக்கு எவ்வளவு சீட்டு கிடைச்சதோ அதே தான் எங்களுக்கும் கிடைச்சது. இது காங்கிரஸ் பார்ட்டியோட கலக்கல். அவங்க தேர்தல் பிரச்சாரத்துல இதை தான் சொன்னாங்க, லாலு பிரசாத் கூட எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. ஆனா எங்க அரசாங்கத்தை சாய்க்கிறதுக்காக அவங்க லாலு பிரசாத் கூட இணைஞ்சிட்டாங்க. இந்த விஷயத்துல மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீங்க ஒரு நல்ல தலைவர், ஆனா எந்த அளவுக்கு செதறடிப்பீங்கன்னா எங்க மக்களுக்கு எந்த டைரக்ஷன் நீங்க கொடுக்க விரும்புறீங்கன்னே தெரியல. செதறடிக்கிறதுனா சென்ட்ரல்ல அரசாங்கத்தில் இருக்கிற அந்த பார்ட்டிகளுக்கு இடையில தான் செதறல்கள் இருக்கு. இல்ல யூபிஏல லாலு பிரசாத் அவர்களோட பார்ட்டி, ராம்விலாஸ் அவர்கள் பார்ட்டி, காங்கிரஸ் பார்ட்டி, இவங்க எல்லாம் ஒன்னா அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பீகார்ல பிரிஞ்சிட்டாங்க. செதறல் அவங்களோடது, எதிர்கட்சியோடது இல்ல. எது எதிர்கட்சியா இருந்ததோ இன்னைக்கும் இருக்கு. அப்புறம் நாங்க ஒன்னா சேர்ந்து தேர்தல் களத்துல இறங்கணும். இவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, லாலு அவர்களுடைய விரோதிங்க பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவர் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாருன்னு சொல்றாரு. இப்போ லாலுவோட விரோதிங்க யாரு? லாலுவோட விரோதி ஒரு மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் வந்துகிட்டு இருக்கிறது ஸ்ரீ ராம்விலாஸ் பாஸ்வான். நாங்க முழு முயற்சி பண்ணணும், ஏதாவது ஒரு வகையில ஒற்றுமையை நிலைநாட்ட. நாங்க இன்னைக்கு சொல்றோம் எங்க வாசல் கதவு என்னைக்கும் திறந்தே இருக்கும்னு. ஆனா ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் விரும்பினாதானே. எங்க சைட்ல எல்லாம் ஓகே தான். நான் என்ன சொன்னேன்னா, நீங்க யோசிங்க, அப்புறம் எல்லாம் ஒன்னா சேரலான்னு. சோ எங்களோட இந்த முன்மொழிவை அவர் தான் ஏத்துக்கவே இல்லை. அப்புறம் இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மேல வானம் கீழே பாஸ்வான். இது அவரோட முழக்கம் மாதிரி இருக்கு. அப்புறம் இது பாரம்பரிய முழக்கம், அவரோட சப்போர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்கி அதாலத்துல மக்களுடைய வழக்கு தொடரும் ஒரு பிரேக் அப்புறம். ஆப்கி அதாலத்துல நாம் இதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். பீகார் அரசியல்ல யாரு எந்த அளவுக்கு மூழ்கி இருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு கூண்டுக்குள்ள இருக்கிறது நிதிஷ் அவர்கள். ஆப்கி அதாலத்தில் ஜேடியு தலைவர் நிதிஷ்குமார் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் ஓட்டுக்காக அரசியல் பண்ணுவார். நிதிஷ் சார், மக்களும் அடிக்கடி உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க. இப்போ தேர்தல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்களும் உங்க பார்ட்டியும் ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய வாசல்கிட்ட போய் நிக்கிறீங்க. அடிக்கடி பாஸ்வான் அவர்களை எங்ககிட்ட வாங்கன்னு கூப்பிடுறீங்க. பீகார்ல இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது நாங்களே இதை முன்மொழிஞ்சிருக்கோம். அப்புறம் அவரோட வீட்டில் நடந்த பார்ட்டிக்கு எங்களை அழைச்சிருக்காரு. நாங்களும் போயிருந்தோம், பேசணும். அந்த டைமும் பேசணும், அப்புறம் அதுக்கப்புறம் பேசியிருக்கோம். ஆனால் அதில் எங்களோட நோக்கம் ஒன்று தான். நாங்கள் அவர்கிட்ட இதுதான் சொல்ல முயற்சி பண்ணணும், அங்கே அரசாங்கத்துக்கு விரோதமாக இருக்கிற ஓட்டை நம்ம ஒன்று சேர்க்கணும்னு. அவரும் உங்ககிட்ட இதை சொல்ல முயற்சி பண்ணாரு. ஒருவேளை நீங்க பிஜேபியை விட்டீங்கன்னா உங்க கூட வர தயாரா இருக்கேன்னு சொன்னாரு. இல்லை, பேலன்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன், அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் இதுதான். நாங்கள் யாரையுமே விட்டுறக்கூடாதுன்னு. அதனால நாங்கள் பாஸ்வான் அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணணும். ஆனால் அவருக்கு அவரோட பிரச்சனை இருக்கு. இத்தனை நாளாக அவர் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தார். நம்பர் 1, நம்பர் 2, அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மினிஸ்டர். அவர் அதிலிருந்து வெளியே வர விரும்பல. ஒரு தடவை இந்த முன்மொழிவு வந்தப்போ எங்ககிட்ட சொன்னாங்க, நீங்கள் என்டிஏவை விட்டுருங்கன்னு. அப்போ எங்கள் தரப்பில் எங்கள் கட்சியில் இந்த அறிக்கையை கொடுத்தாரு, நீங்கள் யூபிஏவை விட்டுருங்கன்னு. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? நீங்க காங்கிரஸ் கூட காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு தயாரா இருந்தீங்களா? காங்கிரஸ் கட்சி ஓப்பனா யூபிஏலேருந்து லாலு பிரசாத் அவர்களை வெளியேற்றிட்டாங்கன்னா, அவரை வெளியே அனுப்புனதுக்கப்புறம் பீகார்ல அழைப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்னாகணும்னு அப்போ நாங்கள் யோசிச்சிருப்போம். நாங்கள் என்ன சொன்னோன்னா, காங்கிரஸ் கட்சி எப்படி செஞ்சா நாங்கள் யோசிப்போம்னு. ஜார்ஜ் பெர்னாண்டஸை விட காங்கிரஸுக்கு பெரிய சப்போர்ட்டர்ஸ் யார் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். அவர் என்ன சொன்னார்னா, பீகாரை காப்பாத்துறதுக்கு நாங்கள் காங்கிரஸை கூட விட தயாரா இருக்கோம்னு. நாங்கள் தயாரா இருந்தோம். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு தைரியம் இருக்கா? அவங்களுக்கு இங்கே 24 எம்பியோட சப்போர்ட் வேணும். அவங்க லாலு பிரசாத் கூட எவ்வளோ டிராமா பண்ணாலும் சண்டை போடவே முடியாது. ஆனா நிதிஷ் சார், எந்த காங்கிரஸை நீங்க வாழ்க்கை முழுக்க எதிர்க்கிறீங்களோ, பீகார் தேர்தலில் ஜெயிக்க அவங்களுக்கு துணையா போக தயாராயிட்டீங்களா? காங்கிரஸ் கட்சி கூட நாங்க ஒன்னு சேர்றதுல அந்த நேரத்துல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையுமே இல்ல. ஆனா காங்கிரஸ் கட்சியில இருந்து லாலு பிரசாத் யாதவ முழுமையா வெளியேற்றம் செய்யணும். அதாவது எந்த என்னுடைய confusion-ம் கேள்வி இல்ல. என்னன்னா, இது உங்களுக்கு அதாவது தெரியும். காங்கிரஸ் பார்ட்டி உங்க அரசாங்கத்தை உருவாக்க அவங்க அரசாங்கத்தை அதுக்காக- பலி கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக நாங்களும் பலியாக முடியாது இல்லையா? அவங்க தில்லியில உட்காந்து லாலு பிரசாத் கூட அரசாங்கத்தை நடத்துவாங்க. அப்புறம் பீகார்ல மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நடத்த முடியுமா? நீங்க பாத்தீங்கல்ல, காங்கிரஸ் கட்சி லாலு பிரசாதோட சிட்டிங் சீட்டை தவிர மத்த சீட்ல தான் தேர்தல்ல போட்டியிட முடிவு பண்ணாங்க. அது எதுக்காக? ஆப்போசிஷனோட ஓட்டை பகிர்ந்து கொடுக்க, அப்புறம் லாலு அவர்களை சேவ் பண்றது. இன்னைக்கு காங்கிரஸ்க்கு 2 விதத்திலையும் லாபம் தான். பாஸ்வான் அவர்களும் அவங்களுக்காக சீட்டை விடுறாரு, லாலு யாதவும் அவங்களுக்காக சீட்டை விடுறாரு. ஆனா நீங்க டோட்டலா பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலைய நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, யூபிஏ பூராவுமே செதறி போயிருக்கு. அவங்களால எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாது. அவங்க ஒன்னா சேர்ந்து தேர்தல் களத்துல இறங்கல. அப்புறம் 2வது விஷயம், அவங்க போராடுறத பத்தி பேசுறாங்களே, அதுல தம் இல்ல. ஏன்னா லாலு பிரசாத் யாதவ் காங்கிரஸ் நல்லதுன்னு சொல்றாரு, காங்கிரஸ் லாலு ரொம்ப நல்லவர்னு சொல்றாரு. ராம்விலாஸ் பாஸ்வான் காங்கிரஸ் பார்ட்டிக்காக நாங்க விடுறோன்றாரு. அட சண்டைன்னா சண்டை தானே. இதுக்கு என்ன அர்த்தம்? சண்டை போடுறாங்க, ஒன்னு சேர்றாங்க, என்ன அர்த்தம்? தில்லியில சேர்ந்துக்கிட்டு பீகார் மக்களை முட்டாளாக்குறீங்களா நீங்க? பீகார் மக்கள் உங்களை ஏத்துக்குவாங்களா சொல்லுங்க? இதையதானே நீங்களும் செய்ய அவங்க முயற்சி லாலு பண்றீங்க. பிரசாத் யாதவ அங்க ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்காங்க. உங்க முயற்சியும் இதுதானே? பாஸ்வான் அவர்களை தில்லியில காங்கிரஸ் கூட இருக்க சொல்லிட்டு பீகார்ல உங்க கூட வர சொன்னீங்க. இல்ல, அது நடக்காது. இது நடக்கவே முடியாது. இது பாஸ்வானுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். எப்ப அவர் முன்னாடி வராரோ அப்போ பீகார் மீதோட இன்ட்ரெஸ்ட்ல மெதுவா அங்க போயிருவாரு. அது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியமே ஆகாது. நாங்க அவர்கிட்ட இதை பத்தி பேசணும். ஆனா இதுக்கு ஒத்துக்கிட்டா பாஸ்வான் அவர்களுக்கு இது ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும். அதுக்கு தான் அவர் அந்த திசையில முன்னாடி போகல. நீங்க பாஸ்வான் அவர்களை பத்தி விமர்சிக்க விரும்பல, அது நல்லா தெரியுது. அதுக்காக இது ஒன்னும் அர்த்தம் இல்ல. நீங்க போஸ்ட் போல் அலைன்ஸோட வாசக்கதவை ஓபன் பண்ணி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க ரஜத் சார், அரசியல்ங்கிறது சாதிய கூறுகள் உள்ள ஒரு விளையாட்டு.
அது ஒரு போராட்டம். நாங்க லாலு பிரசாத்துக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்க பாஸ்வான் கூட போராடல. நாங்க யார் கூட போராடணுமோ போராடுவோம். ஆனா மக்களவை தேர்தல்ல பாஸ்வான் அவர்களும் லாலு அவர்களும் உங்களுக்கு எதிரா போராடினாங்க. ஆமா, போராடினாங்க. அது அவங்களோட பிரச்சனை. ஆனா நாங்க ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். பாஸ்வான் அவர்களும் ஒரு சில டைம் டார்கெட்டை மிஸ் பண்ணுவார். ஒரு சில டைம் எங்களை குறி வைப்பார். அவர் அப்படி பண்ணக்கூடாது. ஆனா நாங்க என்னைக்கும் அவரை குறி வைக்கிற முயற்சி பண்ணவே மாட்டோம். நாங்க குறி வைக்கிறது லாலு அவர்கள் மட்டும்தான். நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க, எத்தனையோ ஃபார்முலாவை உருவாக்குனீங்க. இப்போ இப்படியும் சொல்லலாம், நீங்க ஒரு லாலிபாப்னு. முதலமைச்சர் பதவியோட லாலிபாப், அதுவும் ராம்விலாஸ் பாஸ்வான் கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுவும் நீங்க இவ்வளவோ நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க எப்பவாவது உங்க எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியுமா? எங்களோட கவலையெல்லாம் பீகாரோட எதிர்காலத்தை பத்தி தான். நான் என்னோட எதிர்காலத்தை பத்தி கவலையே படல. என்னோட எதிர்காலம் எதுவா இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலைப்படல. அப்புறம் நீங்க லாலிபாப்புன்னு சொன்னீங்க. அது இல்ல, அது சொல்லப்போனா அது ஒரு மிகப்பெரிய முயற்சின்னு நினைக்கிறேன். அதை இப்படியும் சொல்லலாம். அதை யோசிச்சு மக்களோட முயற்சி எதிர்க்கட்சியோட ஒற்றுமைக்காக எங்களுக்கு கொடுத்த முன்மொழிவு. அது ஒன்றும் லாலிபாப் இல்லை. அதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்புறம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நாங்கள் அதுக்கு அப்புறமும் கூட நாங்கள் அந்த போட்டியில கலந்துக்க விரும்பல. நிதிஷ் சார், நீங்க யார தலைவரா ஏத்துக்க தயாரா இருந்தீங்களோ அவரே தலைவராக தயாரா இல்ல. இப்போ இதுதான் பிரச்சனையே. பாஸ்வான் அவர்கள் முதலமைச்சர் பதவியை காங்கிரஸ்க்கு கொடுக்க தயாராயிட்டாரு. இது அவருக்கு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இதுதான் சொல்லுவேன். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எங்களோட பேச்சை கேட்டார்னா பீகாரை ஆளலாம். அப்படி ஆளும்போது அவரோட திறமையை காட்டினார்னா நாட்டிலையும் அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாங்கள் அவருக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஆப்கி அதாலத்துல மக்களுடைய வழக்கு தொடரும். ஒரு சின்ன பிரேக் அப்புறம். இது பீகார் அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் உடைய வாய்ப்பு. அப்புறம் இன்னைக்கு மக்கள் தரப்புல வழக்கு நடத்திட்டு இருக்கோம் ஜேடியுவின் தலைவர் நிதிஷ் அவர்கள் மீது. ஆப்கி அதாலத்தில் ஜனதாதள் யுனைடெட் நிதிஷ்குமார் அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவருக்கு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. நிதிஷ் சார், நீங்க பல வருஷமா லாலு அவர்களுக்கு எதிராக கேம்பெயினை நடத்துனீங்க. அப்புறம் அவர் மீது நீங்க ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்துனீங்க. அப்புறம் அதே ஊழல்ல லாலு யாதவ் கூட குற்றம் சாட்டப்பட்டவர் ஜெகநாத் மிஸ்ர். அவர் இப்ப உங்க பார்ட்டியில இருக்காரு. அவர் எல்லாரை விட உயரமான பதவியில இருக்காரு. அவரை யாருமே டெப்ரைவ் பண்ணல. அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் கூட ஆயிட்டார். இதுவரைக்கும் சுதந்திரத்துக்கு அப்புறம் இப்படி நடந்ததே இல்லை. ஒரு சார்ஜர் சீட்டட் நபர், இந்த மாதிரி விஷயத்துல சார்ஜ் சீட்டட் நபர் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டரா இருந்ததில்ல. அவர் ஆயிட்டாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் இப்படி சொல்றது சரியில்லை. அவர் அரசியல்ல இருக்காரு, காங்கிரஸ் கட்சியில இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட ஒரு கட்சி இருந்தது. அப்படின்னா அவர் எங்களோட கட்சிக்குள்ளேயும் வந்தாரு. டபுள் ஸ்டாண்டர்ட் கிடையாதா? அதே குற்றச்சாட்டுல 2 குற்றம் சாட்டப்பட்டவங்க இருக்காங்க. ஒருத்தரை நீங்க நாற்காலியை விட்டு இறங்க சொல்றீங்க, ஒருத்தருக்கு எதிராக நீங்க கேம்பெயின் நடத்துறீங்க, இன்னொருத்தரை உங்க பார்ட்டியில சேர்த்துக்கிறீங்க. இதுல பாத்தீங்கன்னா யார் மீதும் எந்த விதமான எந்த குற்றச்சாட்டு இருக்குன்னு தெரியாது. குற்றம் சாட்டப்பட்டவங்களோட பட்டியலை பார்த்தாலே இந்த வழக்குல விஷயம் தெளிவாயிரும். அவர் மீது என்ன குற்றச்சாட்டு இருக்கு, லாலு பிரசாத் மேல என்ன இருக்கு, ஆனா நீதிமன்றத்துல இருக்கு, அவங்க முடிவு எடுப்பாங்க. இதுல எங்களால யாருக்குமே உதவி செய்ய முடியாது. அப்புறம் செய்யறதுக்கு ஆசையுமே இல்ல. நீங்க எப்பவுமே லாலு மேல குற்றம் சுமத்துவீங்க. இவரு பீகாரோட அரசியல்ல குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு, அவரு குற்றவாளிகளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாருன்னு. அப்புறம் எப்ப உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதோ அப்ப நீங்களும் குற்றவாளிகளை சேர்த்துக்கிட்டீங்க. பாருங்க, லாலு பிரசாத் அவர்கள் எந்த மாதிரி ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரோ நீங்க அதை கவனமா பாருங்க. நீங்க கொஞ்ச நாள் முதலமைச்சரா இருந்தப்போ உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டப்போ நீங்களும் இந்த மாதிரி ஆட்களோட சப்போர்ட்டை கேட்டீங்க. ஜெயில்ல இருக்கிறவங்க அப்புறம் குற்றம் சாட்டப்பட்டவங்களோட சப்போர்ட். இதுக்கான பதில நான் முன்னாடியே அங்க கொடுத்துட்டேனே. அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணோன்னு முடிஞ்சிருச்சு. ஒரு 7-8 எம்எல்ஏஸ் இருந்தாங்க எதிர்கட்சியில, அவங்களோட சப்போர்ட்டும் கிடைச்சது, எல்லா பார்ட்டியோட சப்போர்ட்டும் கிடைச்சது, ஜார்க்கண்ட் மூர்த்தியோட சப்போர்ட்டும் கிடைச்சது, அப்புறம் சில சின்ன சின்ன அமைப்புகளோட சேர்ந்தவங்க ஆதரவும் கிடைச்சது, அப்ப சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவும் கிடைச்சது. அதுக்காக எந்த ஒரு விஷயத்திலையும் காம்ப்ரமைஸும் ஆகல, ஆகவும் மாட்டோம். அப்புறம் ஒருவேளை இது தப்புன்னா எல்லாமே கலந்து எடுத்த முடிவுதான் இது. இது அதுக்கப்புறம் என்னோட தனிப்பட்ட ஒரு அந்த முடிவு நேரத்துல கிடையாது. ஷிபு ஷுரேன் சொன்னதை ஞாபகப்படுத்துறேன். இது 2000 அறிக்கை. நான் திஹார் ஜெயில்ல இருந்தப்போ நீங்க என்ன சீப்பா பாத்தீங்க, ஆனா இன்னைக்கு நான் சீப் இல்லையா? ஏன் அப்படி?
ஷிபு ஷுரேன் நிதிஷ்குமார் அவர்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்டாரு. இல்ல, சிபு ஷுரேனோட ஆதரவு கிடைச்சது. நீங்க ஆதரவு கேட்க எம்எல்ஏஸ் கிட்ட ஜெயில் வரைக்கும் அப்ரோச் இல்ல, பண்ணி அந்த மாதிரிலாம் நாங்க போல. நீங்க உங்க ஆட்களை அனுப்புனீங்க. பாருங்க, நாங்க யாரையுமே அனுப்பவும் இல்ல. ஏன்னா அந்த கேள்வி ஒரு கட்சியோட ஆட்சியை பத்தி இல்ல, அது ஒரு கூட்டணி, எல்லாரோட கடமை. சரி, ஒரு விஷயம் மக்கள் என்ன சொல்லுங்க. சொன்னாங்கன்னா, நாங்க அரசாங்கத்தை அமைக்க முயற்சி பண்ணணும்னு. எப்படி என்ன தலைவராய் தேர்ந்தெடுத்தாங்க? என் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கு. என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா ஏதாவது ஒண்ணு செஞ்சு அரசாங்கத்தை அமைச்சிருப்பாங்க. நான் 7-8 நாள் பொறுமையா தான் இருந்தேன். ஆனா அந்த மாதிரி நீங்க எதுவுமே மாத்தி அமைக்க முயற்சி பண்ணியும் வெற்றி அடையல. இல்ல, எனக்கு மாத்தி அமைக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் எதையும் உடைக்கல, இணைக்க தான் செஞ்சேன். நிதிஷ் சார், உங்களை பத்தி மக்கள் நம்பிக்கை என்னன்னா, ஒருவேளை நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சரானா நிதிஷ்குமார் அவர்கள் குறைஞ்சது யார் மேல கிரிமினல் கேசஸ் இருக்கோ அவங்க கூட கண்டிப்பா துணை போக மாட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு முறை தான் வாய்ப்பு கிடைச்சது, அது தப்புன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. அது எல்லாரும் சேர்ந்து ஒன்னா எடுத்த ஒரு முடிவு, இப்படிதான் நடக்கணும்னு. இப்போ ஒருத்தரை லீடர் ஆக்கியிருக்காங்கன்னா எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுத்து பண்ணியிருக்காங்க. இது என்னோட தனிப்பட்ட முடிவு இல்ல. இப்போ உங்க கான்ஸ்டன்சில எப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னா, அவங்கள ஒருத்தர் நாகா சிங். அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குது. இல்ல இல்ல, தப்பான விஷயம். என் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க. சூரஜ்பான் என்னோட ஆதரவாளர்னு சொல்றாங்க. எனக்கு எதிரா தேர்தல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. லாலு அவர்கள், ராம்விலாஸ் அவரோட கட்சியில இருந்தாரு. அப்புறம் லாலு அவர்கள் அவருக்காக ஓட்டு கேட்க போயிருந்தாரு. இப்ப நான் உங்களுக்கு ரீசெண்டான விஷயம் சொல்றேன். ஏப்ரல் 2004 மக்களவை தேர்தல் நடந்தப்போ, அப்ப நீங்க உங்க கான்ஸ்டன்சியோட லோக்கல் நியூஸ் பேப்பர்ல ஒரு போட்டோ வந்துச்சு, அனந்த் சிங்கோடது. அவரை பூம்யார் பிரிவை சேர்ந்தவர்னு சொன்னாங்க. அங்கத்து டான். அப்புறம் போட்டோல அவருக்கு எதிரில நீங்க கைய கட்டிக்கிட்டு நிக்கிறீங்க. இது நல்லா இருக்கே. ஒருத்தர் வணக்கம் வச்சா பதிலுக்கு நம்மளும் வணக்கம் தான் வைப்போம். இப்போ அவரோட வணக்கத்தை காட்டாம நம்ம வணக்கத்தை மட்டும் காட்டினா இது உங்களோட ட்ரிக்கு சார். இது உங்களோட ட்ரிக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமா? அது ஒருத்தர் வணக்கம் வச்சா அதுக்கு பதில் வணக்கத்தை தான் வைக்க முடியும். அவங்க வணக்கத்தை கட் பண்ணிட்டு நம்ம வணக்கத்தை மட்டும் காமிச்சா அதான் நடந்திருக்கு. அந்த அந்த சோனியா அவர்களோட பேரன் மன்மோகன் சிங் அவர்கள்ட்ட வணக்கம் வச்சுட்டு நிக்கிறாரு. அவர் சின்ன பையனுக்கு வணக்கம் வைக்கிறாரா? கிரீட் பண்ணிட்டு நிக்கிறாரு. நிதிஷ் சார், அதே ஆனந்த் சிங் உங்களை உங்க கான்ஸ்டன்சில சிங்கு கூட எடை போட்டாரு. பாருங்க, இதெல்லாம் பொழுதுபோக்கு பேச்சுவார்த்தைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சிறப்பான விஷயம் எதுவுமே இல்லை. நிதிஷ் சார், சமீபத்துல நடந்த விஷயத்த நான் சொல்றேன். அதாவது ஆனந்த் மோகன் சிங் அப்புறம் அவருடைய கூட்டாளி எல்லாரும் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் கூட இருந்தாங்க. அவரை உங்க பார்ட்டி அப்ரோச் பண்ணிருக்காங்க, பீகார் தேர்தல்ல உங்களுக்கு ஆதரவா உங்க கூட்டணியில இருக்கணும்னு. இது பொழுதுபோக்கான விஷயம் இல்லையா? இல்ல, ஆனந்த் மோகன் அவர்கள், அவரோட கட்சி பீகார் பீப்புள்ஸோட கட்சி. அவரு சமதா கட்சி கூட கூட்டணியில இருந்தாரு. அப்புறமா அவரு பிரிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஜனதாதள் அவர் கூட போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இதுதான் உண்மை. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, இவங்க மேல கிரிமினல் கேசஸ் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட கூட்டாளிங்க இன்னும் ஜெயில்ல இருக்காங்க. அவங்க மேல பெரிய பெரிய கிரிமினல் கேசஸ் இருக்கு. இது எல்லாமே காமன் ஃபேக்டர் தான். இவங்க மேல கேஸ் இருக்குன்னா யார் 20 வருஷம் ஆட்சியில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு எதிராகவும் கேஸ் இருக்கே. இருந்தாலும் அவங்க மிகப்பெரிய தலைவர்கள் தானே. ஸோ அவங்களுக்கு எதிராக நீங்க இவரை எப்படி டிப்ரைவ் பண்ண முடியும்? ஒருத்தரை எப்படி டிப்ரைவ் பண்ண முடியும்? அப்புறம் யார் மேல என்ன கேஸ் இருக்குன்னு நமக்கு தேவையே இல்லை. ஆனந்த் மோகன் அவர்கள் ஒரு நல்ல தலைவர். அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு. பேர் இல்லைன்னா எதுக்கு அவர் லாலு ஒரு தடவை ஆதரவு கொடுத்தாரு? உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவரு சமதா கட்சியில இருந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சு போனப்போ யாரோட ஆதரவால எம்பி ஆனாரு? லாலு அவர்களோட ஆதரவுனால. நிதிஷ் சார், நீங்க உங்க இந்த விஷயம் விஷயத்தை பாத்தீங்கன்னா- எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முயற்சி பண்றீங்கன்னா, ஒரு குற்றவாளி லாலு அவர்கள் கூட இருந்தவரு, பாஸ்வான் அவர்கள் கூட இருந்தவரு உங்க கூட இருந்தா என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? நான் காமன் ஃபேக்டர்னு தான் சொன்னேன். அவருக்கு ஒரு பலகீனம் இருக்கலாம். அதை நம்ம லோக்கல் ஸ்லாங்ல சொல்ல போனா நம்ம ஒன்றும் அதுல மாஸ்டர் கிடையாது. இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச முடியாது. ஏன்னா இதுதான் ஒரு உண்மை. இதுக்காக நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எனக்கு குறைச்சாலும் பரவாயில்ல. அரசியல்ங்கிறது ஏன் மேல மட்டும் இல்ல. காம்ப்ரமைசஸ் இருக்கு. நாங்க எப்படி ஒரு ஐடியல் சமூகத்தை உருவாக்க நினைச்சோமோ அப்படி இல்ல. நாங்க ஒரு நல்ல கொள்கையோட போகும்போது எங்களுக்கு ஆதரவு கிடைக்கலன்னா அப்ப நீங்க எங்களை கேட்பீங்களா? நாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரா ஒன்னு சேர்த்து
எங்களுக்கு ஆதரவு கிடைச்சா, அப்புறம் அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் அமைஞ்சா, அது நம்ம விரும்புற மாதிரி இருந்தா, அப்ப அவரை ஜட்ஜ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி எந்த இருக்கணும்ல. அரசாங்கம் பாகுபலிகளோட உதவியால் அமையுதோ அது அவங்களுக்கு உதவி செய்யாதா? அரசாங்கத்துல இருந்து யாரையாவது காப்பாத்த முயற்சி பண்ணுனா, ஒருத்தருக்கு அநியாயமா லாபத்தை செய்ய முயற்சி பண்ணா, அப்ப அவரை தூக்கிலே போட்டுருங்க. ரெட் ஃபோர்ட்டுக்கு எதிரில் தூக்கில போடுங்க, இல்ல பாட்னா காந்தி பார்க்ல தூக்கில போடுங்க. ஆனா இன்னைக்கு பீகார் அரசியல்ல இந்த மாதிரி கேள்விகளை எதுக்காக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன், எங்க அரசாங்கம் அப்படிப்பட்டதில்ல. இருக்குன்னா அது இப்ப உள்ள அரசாங்கம். இதுதான் நிதிஷ்குமார் அவர்கள் மீது மக்களுடைய குற்றச்சாட்டுகள். இப்ப அடுத்து இன்றைய ஜட்ஜ் அனில் நரேந்தர் அவர்களுடைய தீர்ப்பை பார்க்கலாம். எதிர்க்கட்சி ஒற்றுமைக்காக நீங்க உழைச்சிங்கிறது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்க ஒரு நல்ல நேர்மையான தலைவர். அப்புறம் மனசார பீகார் நாட்டோட நன்மைய விரும்புறீங்க. ஆனா நீங்களும் ஜாதி, தனி நபரோட ஜாதி அரசியலிருந்து மேல வர முடியல. தனிப்பட்ட பகைகளை விட ஒருவேளை கொள்கை, வளர்ச்சின்னு இந்த விஷயங்கள்ல அதிகமா கவனத்தை செலுத்துனீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நாடு உங்ககிட்ட ரொம்பவே எதிர்பார்க்குது. ஆப்கி அதாலத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது நிதிஷ்குமார் அவர்கள். மக்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வந்தாரு. இப்ப முடிவு பீகார் மக்களுடைய கையில தான் இருக்கு. வரப்போற தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணுவாங்க. அடுத்த வாரம் ஒரு புது வழக்கோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.